தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் விவசாயி ஜெயராமன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அலுவலர் அமித் மரபுபடி அமர்ந்து கொண்டு வேட்புமனுவை பெற வந்தார். அப்போது வேட்பாளர் ஜெயராமன் வேட்புமனுவை எழுந்து நின்று பெறுங்கள் என அலுவலரிடம் வலியுறுத்தினார். அதற்கு அலுவலர், நான் அமர்ந்து கொண்டுதான் பெறுவேன் என கூறினார். வேட்புமனுவை அமர்ந்து கொண்டுதான் பெற வேண்டும் என எந்த சட்டத்திலும் இடம் இல்லை என்று கூறிவிட்டு வேட்பாளர் வெளியேறினார். அமைச்சர் கணேசன் முன்னிலையில் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளுவில் இறங்கியதால் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. நெல்லிக்குப்பம் பகுதியில் திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டார். நகர செயலாளரிடம் கூறாமல் அமைச்சர் தேர்தல் பணியை தொடங்கியதாக கூறிய நகர செயலாளர் ஆதரவாளர்களுக்கும் அமைச்சர் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலத்தில் அதிமுக மாற்று வேட்பாளரை காவல்துறை உள்ளே அனுமதிக்காததால் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் அக்கட்சியின் மாற்று வேட்பாளர் பிரியா விக்னேஷ் வருகை தந்தபோது அவரை காவல்துறை உள்ளே விடாததால் சலசலப்பு ஏற்பட்டது. அவர் மாற்று வேட்பாளர் என தெரியாமல் தடுத்து நிறுத்தியதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து திமுக சேலம் தொகுதி வேட்பாளர் TM செல்வகணபதி வருகை தந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தட்டை அப்படியே விட மாட்டேங்கிறாங்க. ஏசி தான் இன்சார்ஜ், எஸ்ஐ வந்து கன்சாமி இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் சென்றனர். அப்போது திமுக வேட்பாளரை முதலில் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதித்ததாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். இதனால் காவல்துறையினரை கண்டித்து அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் காவல்துறைக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது திமுக பாமக கட்சிகளை சேர்ந்தவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் ஒரே நேரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக வேட்பாளர் செல்வம், பாஜக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் ஆகியோர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அப்போது இரு கட்சியினரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பிரச்சாரம் செய்ததால் வந்தவாசி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருதரப்பினரையும் போலீசார் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். கடலூர் தொகுதியில் பாமக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடலூர் செம்மண்டலம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்த அவர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இயக்குனர் தங்கர் பச்சானுக்கு மாற்று வேட்பாளராக அவரது மனைவி தமிழ்ச்செல்வியும் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் முன்னாள் MLA சிவக்கொழுந்து, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசகன் ஆகியோரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் ஆயிரக்கணக்கானோருடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, MLA ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாற்று வேட்பாளராக டாக்டர் சரவணனின் மனைவி கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.